தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது ஊஞ்சல் பருவத்தின் 9வது பாடல். முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல். சோதியே நீ, சொக்கன் மனச்சுடரே நீ, சுந்தரத்தின் மந்திரம் நீ, ஆதியே நீ, ஆடவல்லான் ஆடலும் நீ, ஆடலதின் அர்த்தம் நீ, பாதியே நீ, பரமசிவன் படைப்பில் நீ, பல் சிறப்பின் சிகரம் நீ, ஓதும் அடியார்த்தம் ஓம் எனும் மந்திரம் நீ, ஒப்பில்லா அம்பிகையே. தொடர்வது ஊஞ்சல் பருவத்தின் 9வது பாடல். பொன் செய்த செழுமணி திரு ஊசல் அறமகளிர் கொண்டாட, ஆடும் தொறும் குறுமுறுவல் நெடுநிலவு அருந்தும் சக்கோரமாய், கூந்தல் தம் கற்றை சுற்றும் தென் செய்த மழை சுரும்பராய், மங்கை நின் செங்கை பசுங்கிள்ளையாய், தேவதேவன் பொலிவது எவ்வுருவம் ஆம் அவன் திருவுருவின் முறை தெரிப்ப, மின் செய்த சாயல் அவர் மேல்தலத்து ஆடிய விரை புனலின் அருவி குடையும், வெள் ஆணை குங்குமச் செஞ்சேறு நாரமட, மென்பிடியை அஞ்சி நிற்கும் பொன் செய்த மாடலி கூடல் பெரும் செல்வி, பொன்னூசல் ஆடி அருளே. புழுகனை சொக்கர் திரு அழகினுக்கு ஒத்த கொடி, பொன்னூசல் ஆடி அருளே. தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை. பெருமை பொருந்திய உயர்ந்த மாணிக்க மணிகள் பதித்த அழகிய ஊஞ்சலை தெய்வ பெண்கள் போற்றி பாராட்டி ஆடுகின்ற போதெல்லாம், நிலவொளியை உண்டு வாழும் சக்கோர பறவைகள் போல உன் இளநகையை விழிகளால் பருகி உண்டும், நின் அழகிய கூந்தல் என்னும் காட்டை சுற்றி பறக்கும் வண்டாகவும், அம்மையே உன் திருக்கரத்தில் ஏந்தியுள்ள பச்சை கிளியாகவும் தேவாதி தேவனான சிவபெருமான் இருப்பது, எவ்வுயிரும் தன்னுயிராய் விளங்கும் அப்பெருமானின் இயல்பினை விளக்கி கூறும். மின்னலை போலும் மெல்லிய சாயலை உடைய பெண்கள் மேல் மாடத்தில் நீராடியதால், அருவி போல் ஓடிய நீரில் குளித்தெழுந்த வெள்ளை யானை மேல் நீரில் கலந்து வந்த குங்குமச் சேறு படிய, இளம் பெண் யானை இதை கண்டுவிடல் ஆகாது என்று அஞ்சியபடியே வெளியே நிற்கும் பொன்னால் ஆன மாடக்கூடங்கள் நிறைந்த மாமதுரை செல்வி, பொன்னூஞ்சல் ஆடி அருளே. புனுகினை தடவிய சொக்கநாதருடைய மிக்க அழகினுக்கு ஏற்ற கொடியே, பொன்னால் ஆகிய ஊஞ்சலில் ஆடி அருள்க. எல்லாம் தாமாய் தம்மில் எல்லாமாய் இருக்கின்ற பரம்பொருள் சிவபெருமான் என்ற தத்துவம் உணர்த்தும் பாடல் இது. சக்கோரம் என்ற பறவை நிலவொளியையே உண்டு வாழும் என்பர். செம்போத்து என்று இங்கே சுட்டப்பட்டுள்ளது. தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள். பொன் பெருமை, அறமகளிர் தேவமங்கையர், தென் அழகு தேவதேவன் மகாதேவன் சிவபெருமான், புனலின் அருவி நீரருவி, மடமலி கூடல் மாளிகைகள் மிகுந்த மதுரைப்பதி, சக்கோரம் நிலவொளியை உண்ணும் இயல்புடைய பறவை செம்போத்து என்று அழைக்கப்படும். தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம். கொன் செய்த செழுமணி திருவுசல் அறமகளே கொண்டாட ஆடும் தோறும், கொன் செய்த செழுமணி திருவுசல் அறமகளே கொண்டாட ஆடும் தோறும், குறுமுறுவல் நெடு நிலவருந்தும் சகோரமாய், குறுமுறுவல் நெடு நிலவருந்தும் சகோரமாய், கூந்தல் அம்மை கற்றை சுற்றும், கூந்தல் கற்றை சுற்றும், தென் செய்த மழலை சுரும்பராய், மங்கை நின்
தென் செய்த மழலை சுரும்பராய் மங்கனின் செங்கை பாசங்கிள்ளையாய் செங்கை பாசங்கிள்ளையாய் தேவதேவன் பொலிவ தெய்வ திருமா தேவதேவன் பொலிவ தெய்வ உருவமாயவன் திருவுருவின் முறை தெரிப்ப தேவதேவன் பொலிவ தெய்வ உருவமாய் அவன் திருவுருவின் முறை தெரிப்ப மின் செய்த சாயலவர் மேல் தளத்தாடிய விரிபுனலின் அருவி குடையும் வெள்ளானை குங்கும செஞ்சிருநார வெள்ளானை குங்கும செஞ்சிருநார மடமென் பிடியை அஞ்சி நிற்கும் மடமென் அஞ்சி நிற்கும் பொன் செய்த மாடமலி கூடல் பெரு செல்வி பொன் செய்த மாடமலி கூடல் பெரு செல்வி பொன்னூஞ்சலாடி அருளே பொன்னூஞ்சலாடி அருளே புழுகுனை சொக்கர் திருவழகினுக்கு ஒத்த கொடி புழுகுனை சொக்கர் திருவழகினுக்கு ஒத்த கொடி பொன்னூஞ்சலாடி அருளே பொன்னூஞ்சலாடி அருளே. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து நாம் இன்று காண இருக்கும் 2 பெரும் கோவில்கள் வண்டியூர் மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் 18ஆம் படி கருப்புசாமி கோவிலாகும். முதலில் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் திருக்கோவிலை பற்றி சிந்திப்போம். தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி, கேடதனை நீக்கிடுவாய் கேட்டவரம் தருவாய், நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். இது பாரதியின் வாக்கு. இத்திருக்கோவில் மதுரைக்கு கிழக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கே அம்மன் மற்ற இடங்களை விட சற்றே வேறுபட்டு வலது காலை இடக்காலின் மீது மடக்கிய நிலையில் வைத்து எருமைத்தலையுடன் அமர்ந்த நிலையிலும் உற்சவமூர்த்தி நின்ற நிலையிலும் உள்ளனர். மூலவராக மாரியம்மன் இருப்பதால் வேறு பரிவார தெய்வங்கள் இல்லை. அரசமரத்தடியில் பேச்சியம்மனும் விநாயகரும் மட்டுமே உள்ளனர். இக்கோவிலில் தைப்பூசத்தன்று வண்ணமயமான தெப்பத் திருவிழாவும், பங்குனி மாதம் 10 நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழாவும், பூச்சொரிதல் திருவிழாவும் நடைபெறுகின்றன. இக்கோவில் தெப்பக்குளம் 304.8 மீட்டர் நீள அகலங்களை கொண்டது. இதன் நாற்புறமும் 12 மீட்டர் நீளத்தில் படிகளும் 15 அடி உயரத்தில் கல்லினால் சுற்றுச்சுவரும் கட்டப்பட்டுள்ளன. இக்குளத்தின் நடுவில் உள்ள நீராடி மண்டபத்தில் தோட்டத்துடன் கூடிய விநாயகர் கோவில் உள்ளது. சுரங்க குழாய்களின் வாயிலாக வைகை நீர் இக்குளத்திற்கு வரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டில் உள்ள பெரிய தெப்பக்குளமாகும். திருமலை நாயக்கர் அரண்மனை அமைக்க வேண்டி மணல் இங்கிருந்து தோண்டப்பட்டது. இதனால் பள்ளமான இப்பகுதியை சீரமைக்க எண்ணிய நாயக்கர் அப்பகுதியை சதுர வடிவில் வெட்டி தெப்பக்குளமாக 1654 மாற்றியமைத்து நடுவில் ஓர் வசந்த மண்டபத்தையும் கட்டுவித்தார். இங்கு தோண்டும் போது கண்டெடுக்கப்பட்டதே முக்குருணி பிள்ளையாராவார். இவரின் மூர்த்தம் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் உள்ளது. தைப்பூசத்தன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் தெப்பத் திருவிழா இங்கு வண்ணமயமாக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. தொடர்வது 18ஆம் படி கருப்புசாமியின் சிறப்பு. மக்களையும் சகல ஜீவராசிகளையும் அனைத்து இடங்களையும் காவல் தெய்வமாக இருந்து காப்பவர் கருப்பசாமி.
மக்களிடையே கருப்பசாமியின் மீது கொண்டுள்ள பக்தி விசுவாசம் அளவிடற்கரியதாக உள்ளது. அநியாயம் செய்தால் கருப்பு தட்டி கேட்கும் என்ற பயம் அனைவருக்கும் உண்டு என்பதால் இவரது கோவிலின் முன் பல வழக்குகள் தீர்க்கப்படுகின்றன. பிரசித்தி பெற்ற காவல் தெய்வங்களில் ஒன்றான இந்த கருப்பசாமியின் தோற்றம் குறித்து ராமாயண காவியத்தில் குறிப்புகள் காண கிடைக்கிறது. கருப்பசாமியின் தோற்றம் பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் மக்களிடையே கருப்பசாமி தங்களை காக்கும் சாமி என்ற நம்பிக்கையே நிலைத்திருக்கிறது. ஒரு கேரள ராஜா மதுரையில் குடிகொண்டுள்ள அழகர் சாமியின் அபரிமித சக்தியை வசமாக்கி தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டான். அதற்காக 18 மந்திரவாதிகளோடு பாதுகாப்பிற்கு கருப்பரையும் மதுரைக்கு அனுப்பி வைத்தான். கருப்பன் அழகரின் அழகில் மயங்கி இருந்த சமயம் மற்றவர்கள் அவரது சாநித்தியத்தை வசப்படுத்த முயன்ற போது அவர்களது கெட்ட எண்ணத்தை புரிந்து கொண்ட கருப்பு அவர்களை கொன்று படிக்கு ஒருவராக புதைத்ததோடு, இனி யாரும் அழகரின் சக்தியை களவாட முடியாதபடி காப்பேன், தப்பு செய்பவர்களை தண்டிப்பேன் என்று கூறி அந்த அறிவாளிலேயே ஐக்கியமானார். அழகருக்கு திருமஞ்சனம் செய்யப்படும் சிலம்பாற்று தண்ணீர் கூட இவரிடம் காட்டிய பிறகே எடுத்துச் செல்லப்படுகிறது. இக்கோவிலில் அறிவாளே கருப்பராக வழிபடப்படுகிறது. வருடம் முழுவதும் இவரது ஆலய கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தாலும் அவரது சாநித்தியம் கதவு வரை இருக்கிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சார்த்தப்பட்டுள்ள கதவிற்கே அர்ச்சனை, ஆராதனை, நெய்வேத்தியம் என நித்திய பூஜைகள் செய்யப்படுகின்றன. நாளை மதுரை மீனாட்சி அம்மை திருக்கோவிலின் அழகு வர்ணனை தொடரும். ஊஞ்சல் பருவத்தின் 9வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து மாரியம்மனின் பெருமையையும் 18ஆம் படி கருப்பசாமியின் பெருமையையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.